நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கும் விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் இந்த விழாவில் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஆறுதலும் தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து இது தொடர்பான நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இந்த விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், தற்போது நிவாரண உதவி வாங்குவதற்காக அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய 1000 மக்கள் கூடியிருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்காக என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடமே ஒரு தனியார் மண்டபம் தான். நல்ல ஒரு வசதியான இடம் தான். பொதுமக்கள் எந்த விதமான கூட்ட நெரிசலும் இல்லாமல் அவர்கள் உள்ளே வந்து அந்த நிவாரண உதவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் மதிய உணவும் சாப்பிட்டு விட்டு வெளியேறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான கூட்டம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 1000 பேர் என்று ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன்களும் கொடுக்கப்பட்டு யார் யார் எந்த வரிசையில வர வேண்டும், எந்த சேரிலே அமர வேண்டும், அவர்கள் நிவாரண உதவி பெற்ற பிறகு எப்படி வெளியேற வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே விஜயனுடைய மக்கள் இயக்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக காவல்துறையினரும் உடனிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் பவுன்சர்ஸ் அவர்கள் வரவைக்கப்பட்டு அவர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை வசதி போன்றவையெல்லாம் அந்த மண்டபத்திலே தயார் நிலையில இருக்கின்றது. அதனால் பாதுகாப்பு பொறுத்த வரையிலே எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நடிகர் விஜயை பொறுத்த வரையிலே தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான என்பதை விட கோடிக்கணக்கான ரசிகர்களை அவர் வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையில் அவரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த இடத்தில் திரள்வார்கள் என்பது கணித்துதான். அதற்கு ஏற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவர் எப்படி வர வேண்டும், எந்த வழியிலே செல்ல வேண்டும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு முன்பே வழிமுறைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தில் சிக்கல் எழுவதற்கான வாய்ப்பு கிடையாது. தற்போதைய நிலையை நாம் பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்களை ஸ்டேஜுக்கு வரவழைக்காமல் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கே நேரடியாக கீழே சென்று அவர்களுக்கு நிவாரண உதவிகளை செய்து வருகிறார். நாம் முன்பு பார்த்திருந்தோம், சென்னையில நடைபெற்ற நிகழ்ச்சியில பள்ளி மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மேடைக்கு பட்டு மேடையில் அவர்கள் வந்து வரிசையிலே நடிகர் விஜய் அவர்களிடம் அந்த பரிசு தொகைகளை வாங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் வயதானவர்கள், முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக பெண்கள் போன்றோரெல்லாம் அதிக அளவிலே வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மேடைக்கு வரவழைப்பதை விட நான் கீழே சென்று அவர்கள் இடத்திலே பார்ப்பதுதான் முறையாக இருக்கும் என்று நடிகர் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கே சென்று அவர்களுடன் கனிவாக பேசி மழை வெள்ளத்திலே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் என்பதை அவர்களும் விஜயிடம் தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய வீட்டிலே இவ்வளவு தண்ணீர் இருந்தது, எங்களுடைய வீட்டில் இருந்த இந்த பொருட்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு போய்விட்டது என்று தாங்கள் அனுபவித்த அந்த சிரமத்தை நடிகர் விஜயிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சில வினாடிகள் மட்டுமே பகிர்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அவற்றை கனிவோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய நடிகர் விஜய் தொடர்ந்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை கொடுத்து அடுத்தடுத்த நபர்களுக்கும் அந்த சிறு ஊக்கத்தொகையை, அந்த சிறு உதவித்தொகையை கொடுத்து வருகின்றார். அதன் பிறகு அவர்களுக்கு மளிகை சாமான் போன்றவை எல்லாம் கொடுப்பதற்கு தனியாக டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அவர்கள் அங்கிருந்து, அதாவது நிவாரண உதவி பெற்றவர்கள் அங்கிருந்து அடுத்த இடத்திற்கு, அடுத்த அறைக்கு சென்று அங்கு மதிய உணவு சாப்பிட்டு விட்டு அவர்கள் வெளியேறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 1000 நபர்கள் தான் என்பதனாலே அதிகபட்சமாக இன்னொரு 2 மணி நேரத்தில் இந்த மொத்த நிகழ்ச்சியும் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்தபோது 3 மணி நேரம் தான் நிகழ்ச்சி என திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் காலை 8 மணிக்கு வந்த பிறகும் கூட நள்ளிரவு 12 மணி வரை அந்த நிகழ்ச்சி தொடர்ந்தது. காரணம், வரக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே அவருடன் நின்று சில வினாடிகள், சில நிமிடங்களே பேசி பிறகு புகைப்படம் எடுத்தும் தங்களுடைய பெற்றோரை பற்றி அவர்களுக்கு அறிமுகம் செய்தும் அவர்கள் பேசியிருந்தார்கள். எனவே ஒவ்வொரு மாணவருக்கும் கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தால் அதிகமான நேரம் செலவானது. இந்த நிலையிலே அதனை தவிர்க்கும் பொருட்டும் பொதுமக்கள் பெரியவர்களை மேலே வரவழைக்க வேண்டாம், நாம் அவர்களுடைய இடத்துக்கு செல்வோம், அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்று நடிகர் விஜய் கீழே இறங்கி சென்று ஒவ்வொரு சேரிலும் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அவர்களிடம் நலம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு உதவித்தொகையை தற்போது நடிகர் விஜய் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். நடிகர் விஜய் இந்த உதவித்தொகை பொறுத்தவரையிலே தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்களுக்கு மட்டுமில்லாமல் ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் கூட இந்த நிவாரண உதவிகளை செய்திருந்தார். அவர் நேரடியாக பங்கேற்று அந்த உதவிகளை செய்யவில்லை என்றாலும்
அவருடைய மக்கள் இயக்கத்தின் சார்பில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த உதவிகளை செய்திருந்தார்கள். நடிகர் விஜயினுடைய அந்த அரசியல் வருகையை ஒட்டி அவர் பல்வேறு விஷயங்கள் செய்வதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இது போன்று மக்கள் பணிகளிலே அவர் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில தற்போது நெல்லையில் நடைபெறக்கூடிய, குறிப்பாக பாளையங்கோட்டை பகுதியிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். பல்வேறு நிவாரண உதவிகளை தற்போது வழங்கி வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.